கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இது ஒரு பொல்லாத காலம். ஆன்லைனிலே ஜினா நடக்கிற காலம். பொம்பளை வேணும்னா டைப் அடிச்சு தட்டி விட்டா உங்க அட்ரஸுக்கு டோர் டெலிவரி ஆகிற அளவுக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அரிசி பருப்பு பால் பாக்கெட் எல்லாம் டோர் டெலிவரி ஆகலாம். பொம்பளை டோர் டெலிவரி ஆனா ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி ஓரியன்டட் அது அப்படியே நாசமாயிரும், அது அழிஞ்சு போயிரும். இன்னைக்கு அதுதான் வருது. சென்னையில ஒரு உளவியல் பேராசிரியர் ஒருத்தர் அன்னைக்கு பெருகி வரக்கூடிய தலாக்குகளுக்கு என்ன காரணம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய அவர் சகோதர சமயத்தை சார்ந்தவர், முஸ்லிம் அல்ல. அவர் சொல்றாரு, விவாகரத்து ஏன் பெறுகிறது என்று எனக்கு முன்னால இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் பேசினீர்கள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. நான் ஒன்னு சொல்றேன், இதுதான் யதார்த்தம். என்னன்னா, விவாகரத்து இப்போது பெருகுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு காலத்தில் மனைவியிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்று இருந்ததால் விவாகரத்து ஏற்படல. இப்ப மனைவி அல்ல, எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கும் என்பதால் இந்த விவாகரத்து அதிகமாகி கொண்டு வருங்கிறார். சைக்காலஜிக்கல் ரீதியாக நான் அலசுகிறேன்கிறார் அவர். உண்மை அதுதான். முதல்ல பொண்டாட்டிட்ட மட்டும்தான் தாம்பத்திய சுகம் கிடைக்கும். யாராவது ஒருத்தன் ரெண்டாவதாவோ வப்பாட்டியாவோ அப்படியாவோ இப்படியாவோ வச்சா அது ஒரு பெரிய தலைப்பு செய்தி. அதை ஊர்ல வைக்க மாட்டாங்க, ஊருக்கு வெளியே எங்கேயாவது அவருக்கு அந்த ஊர்ல ஒரு தொடுதல் இருக்கு, ஒரு தீண்டுதல் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு கேபிட்டல் நியூஸ் மாதிரி பேசுவாங்க. எனவே மனைவியை தவிர வேறெங்கும் தாம்பத்தியம் கிடைக்காது என்று இருந்த போது விவாகரத்து அதிகமாகல. இன்னைக்கு அதிகமாகிறது என்றால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனக்கு கணவன் வேண்டாம் என்று இவளும், எனக்கு மனைவி வேண்டாம் என்று அவளும் ஆளுக்கு ஆள் பிரிய ரெடி என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆன்லைன் உலகத்தில் ஜினா உட்பட அத்தனையும் கிடைக்கிறது, மலிவாக கிடைக்கிறது. அப்போ கலாச்சாரம் எவ்வளவு சீரழித்து போயிருக்கிறது பார்த்தீர்களா? மீண்டும் ஒரு ஜாஹிலியத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்தான் கொடி நட்டு வைப்பாளாம் விபச்சாரியாக இருப்பவள். கொடி நட்டு வைத்தால் அந்த வீட்டுக்கு ஆம்பளைங்க வரலான்னு அர்த்தம். போவார்கள் பல பேர், கொடிநட்டு வைத்து கூப்பிடுவார்கள் வா வா என்று. வேடிக்கையாக சீரத்தை இப்னு இஸ்ஹாக்ல இதனுடைய ஆசிரியர் எழுதுகிறார், சமயங்களில் சில வேளை அந்த விபச்சாரிகளுக்கு குழந்தையும் பிறந்து விடுமா. எந்த தகப்பனை போய் கண்டுபிடிக்க? கொடிய வச்சு கூப்பிட்டதுல ஏராளமான பேர் வந்துட்டு போயிருக்கான். யாரு தகப்பன்? கடைசியில அவளோடு தொடர்புடையவர்களை எல்லாம் அழைத்து குழந்தையின் முகமும் 40 நாளைக்கு பின்னால் குழந்தையின் முகமும் அங்க நிக்கிறவனுடைய முகத்துல எவன் முகம் ஒத்து போகுதோ அவன் குழந்தை என்று முடிவு செய்வார்களாம். இதுவெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே இருக்கிற கேவலம், கலாச்சார கேவலம், பண்பாட்டு கேவலம். அதையெல்லாம் மாற்றி விட்டோம் இல்லையா? மாற்றிய இஸ்லாத்தில் மீண்டும் இன்றைக்கு 1400 வருஷத்திற்கு பின்னால் இணையதளங்களின் வழியாக அதே அசிங்கம் இன்றைக்கு நம்முடைய வீட்டின் கொல்லை பக்கமாக வந்திருக்கிறது. இதற்கு நிறைய பேர் கலாச்சாரங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். ரொம்ப மோசமா போயிடும். குறிப்பா மேல்நாட்டை பார்த்து கொண்டே இருந்தால் மேல்நாடு நாரி கிடக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. சமீபத்தில் பல்வேறு தடைகளை தாண்டி வெளியே வந்த புத்தகம் என்ன புத்தகம் உங்களுக்கு தெரியும்? ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு தலைப்பு போட்டு கீழே பிராக்கெட்ல அவர் மோஸ்ட் அர்ஜென்ட் சோசியல் ப்ராப்ளம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அந்த ஆசிரியர் நீதிமன்றம் வரை போய் புஸ்தகம் வரக்கூடாதுன்னு பண்ணானுங்க. அதையெல்லாம் தாண்டி புஸ்தகம் வந்துருச்சு, பல லட்சம் விற்று தீர்ந்தது. தந்தை இல்லாத அமெரிக்கா. அந்த நூல்ல அவரு சுமார் 50% மேல அமெரிக்க குழந்தைகளுக்கு ஒன்னு தகப்பன் தெரியாது, இல்ல தாய் தெரியாது. இதை அவர் அதுல நிரூபிக்கிறார். ஏனாதானோன்னு திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு போற பேச்சு அல்ல, டீ கடை பெஞ்சில உள்ள பேச்சு அல்ல. அந்த தேசத்தின் ஆய்வாளர் ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு போட்டு நாம் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான சோசியல் பிரச்சனை இது, அவர் மோஸ்ட் அர்ஜென்ட் சோசியல் ப்ராப்ளம்னு போட்டு அரசு உட்பட எல்லா மக்கள் கையில் இன்னைக்கு அந்த புத்தகம். அமெரிக்காவின் மானம் போகிறது. தந்தை இல்லாத ஒரு சமூகம் அங்கே உருவாகிறது. அவங்க சொல்லி கொடுக்கிற கலாச்சாரம் எல்லாம் நமக்கு கலாச்சாரம் ஆயிருமா? இந்த நாடும் அப்படி இன்சியல் தெரியாதவர்கள் உருவாக வேண்டுமா? எனவே மார்க்கம் சொல்லி இருக்கிற கலாச்சாரத்தை விட உயர்ந்த கலாச்சாரங்கள் நிச்சயமாக எந்த காலத்திலும் கிடையாது.